Fundamentals of Mathematics. Numbers. Formulae and simplify problems. In Tamil. Quantitative aptitude or fundamentals of mathematics. பேங்க் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், இது எல்லாத்துக்கும் போலீஸ் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து யூஸாக இருக்கும். பேசிக் ஃபார்முலா. ஸோ இந்த பேசிக் ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து நமக்கு படிக்கிறது கஷ்டமாக தோணும். அந்த ஃபார்முலாங்கிறது பார்த்திங்கன்னா டானிக் மாதிரி. ஸோ நம்ம சீக்கிரமாக நெக்ஸ்ட்டு ஃபார்வேர்ட் ஆகி போகணும் அப்படின்னா நீங்கள் ஃபார்முலாஸ் வந்து நல்லா படிச்சுக்கிறணும். போர் அடிக்காமல் படிக்கிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எப்பயும் போல் யூஸ்வலாக மெமரைஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 2 பேர் இருந்தீங்கன்னா ஒருத்தர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு சொன்னால் இன்னொருத்தர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு சொல்லணும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு சொன்னால் லெஃப்ட் ஹேண்டு சைடை வந்து சொல்லி பழகணும். இப்படி சொல்லி பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம். 2 பேர் 3 பேர் இருந்தீங்கன்னா யார் வந்து நிறைய ஃபார்முலா சொல்கிறது, ஸோ அவங்க தான் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். அப்புறம் முக்கியமாக வந்து எழுதி பார்க்கணும். ஸோ மேத்ஸ் அப்படின்னாலும் எழுதி பார்க்குறதா. ஒரு ஃபார்முலா வந்து மினிமம் உங்களுக்கு எவ்வளோ தடவை எழுதுனா மெமரைஸ் ஆகுதோ அது வரைக்கும் எழுதுங்க. மினிமம் 3 டைம்ஸ் 5 டைம்ஸ் அந்த மாதிரி. ஸோ எழுதி பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து a + b the whole square that is equal to a square + b square + 2ab. இன்னும் இதை ஃபார்முலா எழுதாமலே நீங்கள் சம் செய்யணும்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ரெண்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு டேர்ம் + செகண்ட் டேர்ம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேர்ம் ஸ்கொயர் + செகண்ட் டேர்ம் ஸ்கொயர் + 2 இன்ட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் இன்ட்டு செகண்ட் டேர்ம். இப்படி நீங்கள் படிச்சுக்கலாம். 2 நம்பர்னு வச்சுக்கோங்களேன். 2 நம்பர் ஸ்கொயர் பண்ணோன்னா மொதல் நம்பர் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டாவது நம்பர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு மொதல் நம்பர் இன்ட்டு ரெண்டாவது நம்பர். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபார்முலா மெமரைஸ் பண்ணாமலே டேரெக்டாக எழுதிடலாம். அதே மாதிரி மைனஸ் இருந்தால் இந்த 2ab வர இடத்துல மட்டும் மைனஸ் இருக்கும். அப்படி இந்த ஃபார்முலா படிச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்லேருந்து செகண்டை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த தேர்டு கிடச்சிரும். ஃபஸ்ட்லேருந்து செகண்டை சப்ராக்ட் பண்ணும்போது இந்த a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். b ஸ்கொயர் இங்கே மைனஸ் b ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 2ab மைனஸ் 2ab. அப்போ இந்த மைனஸ் 2ab ப்ளஸ் 2ab ஆயிரும். அதனால தான் இங்கே என்ன வந்திருக்கு, 4abன்னு வந்திருக்கு. a + b the whole square minus a minus b the whole square equal to 4ab. ஸோ இவ்வளோ லென்த்தியாக இருக்குது, நமக்கு ஷார்ட்டாக வந்துடுது 4abன்னு. இப்போ ஃபஸ்ட்லேருந்து செகண்டை செப்பரேட் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டையும் செகண்டையும் ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணோம்னா இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து a + b the whole square இங்கே வந்துடும், ப்ளஸ் a minus b the whole square வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா இங்கே ஒரு a ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு a ஸ்கொயர் இருக்குது. அப்போ a ஸ்கொயர்னு சேர்த்தோம்னா 2a ஸ்கொயர் வந்துடும். b ஸ்கொயர் ஆட் பண்ணோம்னா 2b ஸ்கொயர். இது ப்ளஸ் 2ab, இது மைனஸ் 2ab. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து 2a ஸ்கொயர் 2b ஸ்கொயர் இருக்கிறதுனால ஒரு 2 காமனாக எடுத்துடலாம். அப்போ ஆட் பண்ணோம்னா 2 இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். அப்புறம் ஃபிஃப்த்து ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இந்த ஃபார்முலா மாற்றி எழுதிக்கலாம். a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b அப்படின்னு எழுதலாம். சிக்ஸ்த்து ஃபார்முலா a ப்ளஸ் b ப்ளஸ் c the whole square ஈக்குவல் டு, இது எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து a ப்ளஸ் b the whole square, அதாவது 2 டேர்ம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ப்ளஸ் செகண்டு ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஃபஸ்ட் இன்ட்டு செகண்ட் அப்படி எழுதுகிற மாதிரி இங்கே 3 இருக்கு இல்லையா, இதே லாஜிக்கை இங்கே யூஸ் பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் டேர்ம் ஸ்கொயர் ப்ளஸ் தேர்டு டேர்ம் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் இன்ட்டு செகண்ட் டேர்ம் ப்ளஸ் 2 இன்ட்டு செகண்ட் டேர்ம் இன்ட்டு தேர்டு டேர்ம் ப்ளஸ் 2 இன்ட்டு தேர்டு டேர்ம் இன்ட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படி வரும். அந்த 2வை காமனாக எடுத்துடலாம். ஸோ அதனால தான் இப்படி வந்திருக்கு ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா நீங்களே ஃபார்முலா எழுதிடலாம். இப்போ ப்ளஸ் d the whole square போட்டால் என்ன வரும், தாராளமாக நீங்களே எழுதிடலாம். ஸோ இதுதான் ஐடியா. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 7th ஒன் a cube ப்ளஸ் b cube ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதில் என்ன மிஸ்டேக் விடும் அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் மாற்றி போட்டுருவோம். அப்போ அதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா a கியூப் ப்ளஸ் b கியூப் அப்படின்னு வந்தால் இந்த மொதல் டேர்ம் வந்து ப்ளஸ் வந்துடும், நடுவில் ப்ளஸ் அப்படின்னு வந்தால் இங்கே ப்ளஸ் வந்துடும். அப்புறம் a ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே மைனஸ் வந்துடும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதே இதில் a கியூப் மைனஸ் b கியூப் போட்டோம்னா இங்கே மைனஸ் வந்தனால மொதல் இங்கே மைனஸ் வந்துடும், அப்புறம் இங்கே ப்ளஸ் வந்துடும். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கும். எல்லாமே நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான். 9th ஒன் a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் மைனஸ் 3abc தட் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b ப்ளஸ் c. இதோட அந்த 7th and 8th அடுத்த ஸ்டெப் வரும். இங்கே வெறும் a கியூப் ப்ளஸ் b கியூப் இருக்க மாதிரி இங்கே a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் அப்புறம் மைனஸ் 3abc. இந்த மைனஸ் 3abc இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் 3abcன்னு வந்துடும். ரெண்டு விதமாக எழுதிக்கலாம்.
அப்போ என்ன அர்த்தம்? a + b + c ஒரு தடவை எல்லாமே. அப்புறம் a² + b² + c² ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கோம். -ab - bc - ca. இப்போ இந்த 9th ஃபார்முலாவில் இந்த a + b + c 0 ஆச்சுன்னா என்ன ஆகும்? இது 0 ஆச்சுன்னா 0 × எனி நம்பர். அப்போ இந்த சைடு பூரா 0 ஆயிரும். இந்த -3abc இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா +3abcன்னு வந்துடும். ஸோ அதான் வந்து 10th ஃபார்முலா. அவ்வளோதான். ஸோ இது வந்து a + b + c = 0ன்னு இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். மற்ற நேரம்லாம் 10th ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். சிம்பிளிஃபைனா இதை சுருக்கி எழுதணும் அல்லது ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து 1605 × 1605 அப்படின்னு இருக்குது. அப்போ a × a அப்படின்னா அது a² எழுதிக்கலாம். அப்போ 1605² அப்படின்னு எழுதிக்கிறோம். இதை வந்து எப்படி எழுதுறேன்னா 1600 + 5 அப்படின்னு பிரித்து எழுதிக்கிறோம். the whole square. அப்போது இப்போ நம்ம பார்த்த ஃபார்முலா a + b the whole square = first term square plus second term square plus 2 × first × second அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? 16 × 16 வந்து 256 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 16 × 16 16 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 256 வரும். இங்கே 2 0 இருக்கு இல்லையா? 2 0 அப்படின்னா இங்கே 4 0 போட்டுருங்க. அடுத்து 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25. அப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா 2 × 5 வந்து மொதல் 10ன்னு வந்துடும். ஏற்கனவே 1600 × 10. அப்போ இன்னொரு 0 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். அப்போ இது என்னவா மாறினா 16000 வந்துடும். இந்த 3ஐயும் ஆட் பண்ணி போடணும். அப்படியே கூட்டி போட்டோம் அப்படின்னா இந்த ஆன்சர் வந்துடும். அடுத்ததில் வந்து 1398 × 1398. ஸோ இதுவும் அதே மாதிரி 2 தடவை இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். இதை என்ன செய்கிறோம்னா 1300 + 98ன்னு எழுதுனா 98 ஸ்கொயர் பண்ணுறது வந்து கஷ்டம். நம்ம என்ன செய்யணும்னா ஈஸியான மெத்தட் தான் பார்க்கணும். அப்போ இதை என்ன செய்கிறோம் 1400 - 2ன்னு எழுதுகிறோம். ஏன்னா அப்போ தான் ரவுண்டாக வரும், நமக்கு 0 வர மாதிரி இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். அப்போ இது வந்து a - b the whole square. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் ஸ்கொயர் -2 × இங்கே வந்து மைனஸ் வந்துடும் 2 × first × second அப்படின்னு வந்துடும். இங்கே அதே மாதிரி 14 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 196. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம்ஸில் வந்து குயிக்காக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். 1 ஸ்கொயர்லேருந்து ஆரம்பித்து 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறோம் இல்லையா? 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ ஒரு 20 ஸ்கொயர் வரைக்குமாவது மனப்பாடமாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம் டக்குன்னு கண்டுபிடிக்காமல். அங்கே டைம் வந்து நமக்கு மிச்சமாகும். 20 ஸ்கொயர் அப்படின்னா 400. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 14 ஸ்கொயர் பண்ணால் 196 வந்துடும். அதே மாதிரி இங்கே 2 0 இருக்கிறதுனால இங்கே 4 0 போட்டுங்க. 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இதை வந்து அப்படியே பெருக்கி போட்டுருங்க. சின்ன நம்பர் தான். மொதல் 2 0க்கு 2 0 எப்போவுமே வந்துடும். மீதி இருக்க நம்பரை மட்டும் பெருங்க. 2 × 14 28, 22 × 2 வந்து 56. அப்போ இது 5600 வந்துடும். நீங்கள் பாருங்கள், இதை கழிக்கணும், மறந்துடாங்க. மொதல் இதிலேருந்து இதை கழிச்சிருங்க. ஏன்னா 0 0வாக இருக்கிறதுனால கழிக்கிறது ஈஸியாக இருக்கும். அப்புறம் 4 கூட்டிங்க. அப்போ இந்த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் எவாலுவேட் 313 × 313 + 287 × 287. ஸோ இது எப்படி இருக்குது பார்க்க அப்படின்னா 2 ஒரே நம்பராக இருக்கா? அப்போ இதை a² எழுதிக்கலாம். ப்ளஸ் இந்த 2 ஒரே நம்பராக இருக்கிறதுனால b² எழுதிக்கலாம். அப்போ a² + b² = 1/2 × a + b the whole square + a - b the whole square. திடீர்னு இந்த ஃபார்முலா எங்கே இருந்து சார் வந்துச்சு? புதுசாக இருக்க மாதிரி தெரியுது இல்லையா? இந்த 2 இங்கே இருக்குது, அவ்வளோதான். ஸோ நம்ம பார்த்த ஃபார்முலாவில் a + b the whole square + a - b the whole square 4th ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல 4th ஃபார்முலா. இதில் நமக்கு இது மட்டும்தான் வேணும், இந்த 2 இல்லை. அப்போ இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. இந்த 2 இந்த பக்கம் வந்து என்ன ஆயிரும் 1/2ன்னு வந்துடும். ஸோ அதனால தான் இந்த ஃபார்முலாவை அப்படி மாற்றி எழுதியிருக்காங்க. அப்போ a² + b² தனியாக எனக்கு வேணும் சார் அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணலாம், இந்த மாடல் எழுதிக்கலாம். இல்லை நான் அந்த ஃபார்முலா தான் சார் படிச்சுக்கின்னா அதை எழுதிட்டு அப்புறம் இதை மாற்றி எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இதை அப்படியே எழுதியிருக்கோம். a இருக்க இடத்துல 313, b இருக்க இடத்துல 287 எழுதியிருக்கோம். = 1/2 × முதல் நம்பர் வந்து 313 ஏக்கு பதிலாக, ரெண்டாவது நம்பர் வந்து 287. 313 + 287 ஸ்கொயர் ப்ளஸ் 313 - 287 ஸ்கொயர். இங்கே வந்து ப்ளஸ்ஸு, இங்கே வந்து மைனஸு. அப்போ 1/2 × இந்த ரெண்டையும் கூட்டுறோம். 313ஐயும் 287ஐயும் கூட்டினோம்னா 600. அடுத்து இதுலேருந்து இதை கழிக்கிறோம். 26. 600 ஸ்கொயர் பண்ணணும். 6 × 6 வந்து முதல் 36 போட்டுங்க. இங்கே 2 0 வர்றதுனால ஸ்கொயர் பண்ணால் 4 0 வந்துடும். அப்புறம் 26 ஸ்கொயர். சில நம்ம நிறைய நம்பர் ஸ்கொயர் மனப்பாடம் பண்ண முடியாது. 20 ஸ்கொயர் வரைக்கும் படிங்க. இல்லை உங்களால் முடியும்னா 30 ஸ்கொயர் வரைக்கும் கூட படிச்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடணும். சாதாரணமாக பெருக்கும் இல்லையா, 26 × 26ன்னு அப்படியே பெருக்கி இந்த மாடலில் போட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ அது ஒரு 676 வருது.
இந்த ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும், அதை மறந்துடக்கூடாது, அப்படியே போட்டு விட்டுறக்கூடாது. ஸோ ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தோம்னா ஃபைனல் ஆன்சர் வந்து நமக்கு இது 1,80,330. அடுத்த சிம்பிளிஃபை கொஸ்டின் பார்க்குறோம். இந்த சிம்பிளிஃபை எல்லாம் ஒரே மாடலாக கொண்டு வந்துடுறேன். 896 896 மைனஸ் 204 × 204. இதுக்கு மட்டும் முதல் ஆன்சர் பார்ப்போம். இந்த கிவன் எக்ஸ்பிரஷன் இதுக்கு பேர். ஸோ நீங்கள் எக்ஸாமில் வந்து ஒன் வேர்டு அப்படின்னா அப்படியே ஏபிசிடி ஆன்சர் போட்டுருவீங்க. செமஸ்டர் எக்ஸாம், இன்டர்னல் எக்ஸாம் அப்படின்னா இதை அப்படியே இந்த இடத்துல எழுதுங்க. 896 × 896 மைனஸ் 204 × 204 ஈக்குவல் டு, இது 2 தடவை இருக்கிறதுனால ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், இதுவும் 2 தடவை இருக்கிறதுனால ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இது என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் நம்ம குயிக்காக செய்ய முடியும், இல்லைன்னா டேரெக்டாக செஞ்சீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம். அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ 896 204 ரெண்டையும் ஆட் பண்ணால் 1100 வருது, கழிச்சோம்னா 692 வருது. இப்போ இதை வந்து பெருக்கிடலாம். 11 × 692 போட்டிங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வந்துடும். அதுக்கு வேணால் நான் ஒரு ஷார்ட்கட் வந்து சொல்கிறேன். என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 3 டிஜிட் நம்பரை, ஒரு 3 இலக்க எண்ணை வந்து 11ஆல் எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் நான். ஒரு 3 இலக்க எண்ணை 11ஆல் எப்படி பெருக்கிறது இந்த இடத்துல சொல்கிறேன் நான். இப்போ நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 692 இருக்கா. இப்போ 692 11ஆல் வகுக்கணும். ஸோ இதான் வந்து இப்போ நம்மளோட எய்ம். 692 × 11 ஈக்குவல் டு, இது என்ன பண்ணுங்கன்னா, முதல் 6 இருக்கா, இந்த 6 இங்கனுக்குள்ளே போட்டுங்க. கடைசியில் 2 இருக்கா, அதை கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு போட்டுங்க. அடுத்து என்ன செய்யணும்னா, இந்த 2ஐயும் இந்த 9ஐயும் கூட்டணும். 2ஐயும் 9ஐயும் கூட்டினா 11 வருமா. இந்த 11 இங்கனுக்குள்ளே மொத்தமாக 11ன்னு போட்டுறக்கூடாது. 11ல் ஒரு 1 மட்டும் இங்கே போட்டுட்டு இன்னொரு 1 வந்து கொஞ்சம் 1 இங்கே போட்டுறோம். அடுத்து இந்த 6ஐயும் 9ஐயும் கூட்டணும், பெருக்கிடக்கூடாது, கூட்டணும். 9 6 15. அந்த 15ல் ஒரு 5 வந்து இப்படி மேலே இங்கே போட்டுருங்க, இன்னொரு 1 வந்து இங்கே போட்டுருங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 2 அப்படியே இருக்கும், ஸோ இந்த 1 அப்படியே இருக்கும். இந்த 5ஐ 1ஐயும் கூட்டிக்கிறணும். இப்போ இந்த 5ஐ 1ஐயும் கூட்டினா 6ன்னு வந்துடும். அதே மாதிரி இந்த 6ஐ 1ஐயும் கூட்டிக்கிறணும், இது 2ஐயும் கூட்டினா 7ன்னு வந்துடும். அப்போ 692ஐயும் 11ஐயும் பெருக்கணும்னா 7612. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இருக்குது 7612. இப்போ நமக்கு இங்கே 2 0 இருக்கு இல்லையா, அதனால் இங்கே 2 0 போட்டுக்கிறோம். ஸோ இதான் வந்து ஷார்ட்கட். உங்களுக்கு யூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை பழகிக்கலாம், அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் செகண்ட் கொஸ்டின் 387 × 387 ப்ளஸ் 114 × 114 ப்ளஸ் 2 × 387 × 114. இந்த மாதிரி நம்பர் ரிப்பீட் ஆனாலே கொஞ்சம் யோசிக்கணும், இது என்ன மாடலில் இருக்குன்னு. ஸோ இது அப்படியே இந்த இடத்துல எழுதிடுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 387 2 தடவை இருக்கிறதுனால ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம், ப்ளஸ் 114 ஸ்கொயர், இது அப்படியே தான் இருக்குது 2 இன்ட்டுன்னு. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இங்கே ஏ அப்படிங்கிறது 387, பி அப்படிங்கிறது 114. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இதை ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம பொதுவாக ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு படிப்போம். ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரிவர்ஸ்லேயும் படிக்கணும். ஆரம்பத்துலேயே நான் அதான் சொன்னேன், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு தெரியணும், ரைட் ஹேண்ட் சைடு தெரிஞ்சால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சொல்ல தெரியும், 2 சைடுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும் நம்ம. அப்போ ஏ இருக்கிறதுல 317, 387 ப்ளஸ் 114 அப்படின்னு போட்டுக்கிறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். அது ரெண்டையும் கூட்டணும், கூட்டினோம்னா 501 ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஆன்சர் வந்துடும் 2,51,001. அடுத்த ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா 81 2 தடவை இருக்கா, 81 ஸ்கொயர், 68 2 தடவை இருக்குது, 68 ஸ்கொயர், மைனஸ் 2 × 81 × 68. இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ இது என்ன ஆயிரும்? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஏ இருக்கிற இடத்துல 81, பி இருக்கிற இடத்துல 68, ரெண்டையும் கழிச்சோம்னா 13 ஸ்கொயர் பண்ணோம், 13 × 13 வந்து 169.